கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் இப்போ ஒரு சம்பவத்தை வைபவ் சூரியவன்சி பண்ணியிருக்காரு. இந்த பண்ண சம்பவத்தால் ஒட்டுமொத்த டீமே இப்போ மிரண்டு போயிருக்கு. முக்கியமாக பல சாதனைகளை உடைச்சிருக்காரு. அப்படி என்னதான் செஞ்சுருக்காருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கேட்ச புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிருந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானோட நோட்டி சொல்கிறோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் பார்த்துட்டீங்க, லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். லைக் பண்ணிட்டு பாருங்கள். வைபவ் சூரியவன்சி கொஞ்சம் கூட ஈவே இருக்கமே இல்லாமல் ஒரு சம்பவத்தை எனக்கு எழுதி காமிச்சிருக்காரு. வெறும் 15 வயசில் இப்படி ஒரு சாதனையா அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. இப்போ மேட்ச் போயிட்டுருக்கு. இந்தியா ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் போட்டி போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் டெஸ்ட் போட்டி போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் ஓடிஐ போட்டி, அதாவது பயிற்சி போட்டி வந்து போயிட்டுருக்கு. இந்தியாவோட குரூப் ஏ டீம் தான் போய் விளாண்டுருக்காங்க. இந்தியாவோட குரூப் ஏ டீம் மற்றும் ஆப்கானிஸ்தானோட குரூப் ஏ டீமு. இதில் பார்த்தா ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று வைபவ் சூரியவன்சி வச்சிருக்காரு. முக்கியமாக சுமன் கில் டெஸ்ட் கேப்டன் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்தியாவோட குரூப் ஏ டீமுக்கு நம்மளோட வைபவ் சூரியவன்சி தான் கேப்டனாக பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமாக சொல்லப்போனால் கேப்டன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. முதல்ல டாஸை வெற்றி பெற்ற இந்திய டீம் முதல்ல பேட்டிங் வந்துட்டாங்க. பேட்டிங் களமிறங்கி நம்மளோட வைபவ் சூரியவன்சி மற்றும் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் களமிறங்கினாங்க. கண்டிப்பாக இந்த ஒரு பேர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக ஐபிஎல் போட்டியில் ஒரு T20 போட்டியில் அதிரடியாக விளையாடுறாரு அப்படின்னு பார்த்தா, ஆனால் இந்த ஒரு ஓடிஐ போட்டியில் அதையும் தாண்டி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காருங்க. ஏன்னா T20 போட்டியில் வழக்கமாக எல்லாருமே அதிரடியாக ப்ளே பண்ணுவாங்க. ஆனால் நம்பால் பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிரடியாக விளையாடுவார். சரிப்பா ஓடிஐ போட்டியிலாச்சும் கொஞ்சம் பொறுமையாக ப்ளே பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்ட்ராட்டஜியை அதே ஒரு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காருங்க. கண்டிப்பாக அடித்த ஒவ்வொரு பாலும் எங்கேயோ தூக்கி அடிச்சிருக்காரு. முக்கியமாக வெறும் 9 பந்தில் அரை சதம் அடிச்சிருக்காருங்க. அடுத்த 20 பந்தில் கிட்டத்தட்ட 29 பந்தில் சதம் அடித்து கிட்டத்தட்ட 50 பந்தில் 250 ரன்னை கடந்திருக்காருங்க. ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. இவர் அடிச்சதன் காரணமாக இந்தியா ஸ்கோர் எங்கேயோ போயிடுச்சு. முக்கியமாக சொல்லப்போனால் இந்தியாவோட ஸ்கோர் வெறும் 50 ஓவரில் 540 ரன் இந்தியா அட்டியிருந்தாங்க. சூரியவன்சி அதில் அபாரமாக ஆடிந்தார். வெறும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பாலில் 250 ரன்னை கடந்திருக்காரு. கண்டிப்பாக இது ஃபேக் நியூஸ்னு சொல்லுவீங்க. ஆனால் இந்த ஒரு பயிற்சி போட்டியில் சிக்ஸப் வெறும் சிங்கிள் டீ போல் அசால்ட்டாக அடிச்சிட்டு இருக்காருங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் ஃபேக் நியூஸ் போட்டுட்டீங்க அப்படின்னு. கண்டிப்பாக இந்த ஒரு மேட்ச்லாம் ஒளிபரப்பு ஆகாதுங்க. நாம் வேணால் ஸ்கோர் நம்மளுக்கு அஃபீஷியலாக வரும். அந்த ஸ்கோரை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வீடியோ கூட வெளியாகாது. அந்த ஒரு ஸ்கோரை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சூரியவன்சி கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. அந்த டீமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் உருவாகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்தியாவோட சீனியர் பிளேயர்ஸ் யாருமே இப்போ அந்த ஒரு பயிற்சி போட்டிக்கு யாருமே பங்கேற்கல. அந்த ஒரு போட்டிக்கு யாருமே கோச் முதற்கொண்டு யாருமே போகல. இந்தியாவோட பிளேயர்ஸ் மட்டும் போயிட்டு சின்னதாக ஒரு பயிற்சி போட்டி ப்ளே பண்ணுறாங்க. அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 பயிற்சி போட்டி முடிஞ்சிருக்கு. அதெல்லாம் 2-3 மேட்ச் போட்டிருப்போம். ஆனால் அடுத்த பயிற்சி போட்டி தான் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்க போது. முக்கியமாக அதில் சீனியர் பிளேயர் பார்த்தா வரான்னு இருக்காராமா. ரஷீத் கான் இருக்கார் இல்லையா, அவர் பங்கேற்கிறாராமா. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அடுத்த போட்டியாச்சும் ஆப்கானிஸ்தான் கம்பேக் கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். இவர் அடித்த ஸ்கோர்னால ஈஸியாக இந்தியா பவுலிங் போட்டு வின் பண்ணிட்டாங்க. குறிப்பாக இந்தியாவோட பேட்டிங் பவுலிங் செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை. செம்மையாக குரூப் ஏ டீம் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. விட்டா மெயின் போட்டியிலே குரூப் ஏ டீம் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் விளையாட மாட்டாங்க. இருந்தாலுமே சீனியர் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா பங்கேற்பாங்க இந்த ஒரு போட்டியில் பொறுத்தவரை. இந்த ஒரு போட்டியும் ஒரு கண்ணோட்டமாக பார்ப்பாங்க எப்படி ப்ளே பண்ணுறாரு. முக்கியமாக கேப்டன்சி எப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த விதத்தில் நடந்த எல்லா போட்டியிலுமே செம்மையாக ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நடக்குது அப்படிங்கிறத.